நமக்குள்ளே உருவாக்குவாராக. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அதை வாசித்து வேகமாக நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். அவர்கள் எல்லாரும் 120 பேர், பல தேசத்தில் உள்ளவர்கள், பல பாஷை பேசுகிறவர்கள், ஓரிடத்தில் இல்ல, ஒருமனப்பட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இல்லையா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியான அந்த ஒரு மனதை தருவாராக. சபைக்குள்ளே ஒரு மனதை தருவாராக. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனதை தருவாராக. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே ஒரே மனம். ஆமென். நம்ம பேச வாய் திறக்கும் போது சிலர் அப்படியே பேசுவாங்க. இல்லை, ரெண்டு ஒரே மாதிரி பேசி. அப்படி பேசியிருக்கீங்களா உங்கள் வீட்டில்? கடைக்கு போகலாம், அவங்களும் கடைக்கு போகலாம், ஒரே மாதிரி இருக்கும். இந்த இட்லி சாப்பிடலாம், அவங்களும் இட்லி கரெக்டாக ஒரே மாதிரி. அந்த ஒரு மனம் இருக்கா உங்கள் வீட்டில்? இல்லை ரெண்டு மனமாக இருக்கீங்களா? ஒரே மனம் ஆவியானவர் தருகிறார். ஆமென். இந்த சீசர்கள், ஒவ்வொரு சீசரில் ஒவ்வொரு ஆவி, ஒவ்வொரு கெட்ட குணம். ரட்சிக்கப்பட்டாலும் அந்த ஆவி, அந்த குணம் மாற மாட்டேங்குது. ஆகவே தான் ஆவியானவர் பார்த்தார், இந்த குணத்தெல்லாம் மாற்றணும்னா. இந்த பேதுரு என்னன்னா, இப்படி எப்பவுமே பேதுரு என்ன, நான் தான் இந்த சபையில் நான் தான், பாஸ்டர் குடும்பத்துக்கு நான் தான், இந்த ஊழியத்துக்கு நான் தான், அப்படி ஒரு மாதிரி நெஞ்சு நீட்டிட்டு இருக்கிறது இந்த பேதுரு. இவன் குணத்தை மாற்றணும்னு ஆண்டவர் பார்த்தார். அந்திரேயா, நான் தான் சபைக்கு இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தேன், நான் தான் இத்தனை ஆத்துமாக்களை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், இந்த சபை வளர்றதுக்கு நான் தான் காரணம். அந்திரேயா. யோவான், இயேசு தான் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார், இயேசு தான் என்னை நேசிப்பார், எவனையும் நேசிக்க மாட்டார், என்னை மாத்திரம், என்னை மட்டும், என்னவா, என்னை மட்டும், எனக்கு மட்டும், என்னை மட்டும், எனக்கு மட்டும், என் குடும்பத்துக்கு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஆவி. இவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறதுனே தெரில ஆண்டவரால். கடைசியில் ஒரே வழி, இவங்களை அபிஷேகத்தில் நிரப்புனா ஒரே மனம் ஆயிடுவாங்க அப்படின்னு ஆவியில் நிரப்பி விட்டார் பாருங்க. எல்லாரும், பேதுரு அப்படி இருந்தவன், ஏழைக வீட்டுக்கு போக மாட்டான், ஏழை குடிசை வீட்டுக்கு போக மாட்டான், புறஜாதியை பார்த்தா சோத்திரம் பண்ண மாட்டான், புதுசாக யாருன்னா சர்ச்சுக்குள்ளே வந்துக்கிட்டாங்கன்னா பிடின்னு பார்ப்பான். ஆமாம், ஒரு கூட பைபிளை கூட பக்கத்தில் காட்ட மாட்டான். சந்தோஷமாக ஒரு பையை எடுத்துக்கிட்டு உட்காருங்கம்மா, என் இடத்துல உட்காருங்கன்னு சொல்ல மாட்டான். என் பையும் இருக்கணும், நானும் இருப்பேன் அப்படிங்கிறவன் இந்த பேதுரு. ஆண்டவர் நிரப்புன உடனே தோல் பதனிடுகிறவன வீட்டுக்கு போறாரு பேதுரு. ஆவியானவர் வந்தோடனே மாற்றம். தோல் பதனிடுகிற, நாத்தடிக்கும். கொர்நேலியு வீட்டுக்கு போகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டுக்கு. அவன் யார்? புறஜாதியான், அந்நியன். அவன் வீட்டில் போய் சாப்பிட்றார். சாப்பாட்டில் வித்தியாசம். ஆமே, இவனோட உட்காந்து சாப்பிட மாட்டேன், நான் எங்கள் கூட்டம், எங்கள் ஜாதி, எங்கள் ஜனத்தோட தான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு இருந்த பேதுருவை ஆவியானவர் மாற்றினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வரைக்கும் அவன் குரூப்ஸ், என் ஜாதி, என் குடும்பம், எங்கள் இனம், எங்கள் ஜனங்க எல்லாம் அப்படி இருந்தான். ஆவியான அதை உடைச்சார். எல்லாரோட சரிசமமா. இப்படி ஒவ்வொருத்தரையாக குணங்களை மாற்றி பின்னாடி நான் சொல்ல போகிறேன். சீசர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க, எப்படி மாற்றினார். ஆகவே நம்ம வாசிக்க கேட்டோம். தொடர்ந்து நீங்கள் வாசிங்க வீட்டில் போய். மேல் வீட்டறையின் ஆவியானவர் வந்து இறங்கின போது பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் போல் வந்து ஆவியானவர் இறங்கினார். இன்றைக்கு ஜப்பான்ல சுழல் காற்று, பெருங்காற்று, அது இனோவா காரை தூக்கிட்டு போகுது, பில்டிங்கை தூக்கிட்டு போகுது. அப்படின்னா எவ்வளவு பெரிய சூறாவளி காற்று. அந்த காற்று வெளியே செயல் நடக்கலாம், இந்த பில்டிங்குள்ள அந்த காற்று வந்து இந்த டிவியை தொட முடியுமா? இந்த போர்டை தூக்க முடியுமா? ஆனால் நடந்தது அங்கே அந்த வீட்டு அறைக்குள்ளே ஆவியானவர் இறங்கின போது கூடியிருந்த இடம் அப்பனா எவ்வளோ பெரிய பலத்த காற்று பார்த்தீர்களா? வெளியில தான் பார்த்துருக்குறோம், உள்ளே
இந்த காற்றுங்கும் போது எனக்கு ஞாபகம் வருது, நம்ம உள்ள சர்ச்சில் வந்து உட்காரும் போதே நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி உட்கார்றோம், எப்படி உட்கார்றோம், மேலே பார்த்துட்டு தான் உட்கார்றோம். ஃபேன் இருக்கா? நானாக இருந்தாலும் அப்படிதான். யாருக்கு? ஏன்னா சிலருக்கு ரொம்பவே இருக்கும் பாருங்க, ரொம்பவே இருக்கும் சிலருக்கு. சிலருக்கு நெருப்புக்கிட்டே உட்கார வச்சாலும் ஒரு சொட்டு வேறு வராது, அது ஒரு சிலர். ஆகவே நீங்கள் ஃபேன் கிட்ட உட்கார நல்லது. நீங்கள் அப்படி தப்பாக நினச்சிடக்கூடாது. சும்மா சொல்கிறேன், இப்படி வரும்போது அப்படி பார்த்துட்டு உட்கார். காற்று நமக்கு எவ்வளோ முக்கியம் இல்லை? இப்போ சொல்லும் போது ஒரு கதை ஞாபகம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பஸ்ஸில் எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது ஒரே சண்டை, 2 அம்மாவுக்கு பயங்கர சண்டை. அப்போ கண்டக்டர் போய் சமாதானப்படுத்தி பார்க்குறார். இந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கிற ஜனங்கள் போய் சமாதானம் பண்ணி பார்க்குறாங்க, முடியல. என்ன சொல்லுவாங்க அந்த சண்டையை? அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, இந்த சண்டை ரொம்ப தொடர்ந்து போடுறவங்கள பஜாரியே என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த நரிக்குற ஒரு மாதிரி ஒரு கூட்டம் இருக்கே, அவங்க பேர் லம்பாடி. லம்பாடி மாதிரி சண்டை போடுறாங்க அப்படிங்குவா, லம்பாடி. சூப்பராக சொன்னீங்க. அந்த ஜனங்கள், லம்பாடி ஜனங்க சண்டை போடுற இடத்துக்கு நான் போயிருக்கிறேன், அங்கேயே இருந்திருக்கிறேன். ஒரு சண்டை 2 மாதம் முடிய ஆகும். என்ன, வீட்டு முன்னாடி ஒரு கொஞ்சம் தண்ணி கொட்டிட்டாங்க, இதுக்கு 2 மாதம் சண்டை போடுவாங்க அந்த குடும்பம். அவங்க தான் லம்பாடி. வஞ்சிக்கிட்டே போவாங்க, வஞ்சிக்கிட்டே பேசிக்கிட்டே வயிறுது. ஆமாம், திட்டிக்கிட்டே, நீங்கள் திட்டிக்கிட்டே இவங்க வயிறாங்கிறாங்க. லம்பாடி அந்த குரூப் மாதிரி. இந்த மாதிரி பஸ்ஸுக்குள்ள பயங்கர சண்டை. அப்போது என்னன்னு போய் விசாரிச்சா, பஸ்ஸை நிறுத்தி இறங்குமானா இறங்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னா, ஒரு அம்மா சொல்லுது, அந்த கிளாஸை தூக்கி விடுங்க, கண்ணாடி, காற்று இல்லாமல் நான் உயிரோட வாழ முடியாது. ஒரு அம்மா சொல்லு. இன்னொரு அம்மா சொல்லுது, கண்ணாடி இறக்கி விடுங்க, காற்று பட்டா நான் செத்து போயிடும் போல இருக்கு. என்ன செய்ய? சரி, கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம் இவங்களை இப்படி. இந்த ஒருத்தர் சொல்றாங்க காற்று ஆகாது. சில காரில் போகும்போது அந்த பிரச்சனை பார்த்துருக்கீங்களா? ஏசி வேண்டாங்குவாங்க, சிலர் ஏசி போடுங்குவாங்க. அப்பா, ஒரு குடும்பத்தை ஒரு நாள் பெங்களூர் கூட்டிகிட்டு போயிட்டோம். நான் சந்தோஷத்தில், அவங்க பாஸ்டர் எங்களுக்கு ஏசி வேண்டாம், திறந்து விடுங்கிறாங்க. என்ன செய்ய? அவங்களுக்காக பெங்களூர் வரைக்கும் டோரை திறந்துட்டு தான் போக வேண்டியதாயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம். சிலருக்கு ஃபேன் போடணும் நைட்டு, சிலருக்கு நிறைய வீட்டில் அப்படி இருக்கோ. சரி, அப்போது இப்படி சண்டை முத்திருச்சு. கடைசியில் யாருனாலே ஒன்றும் பண்ண முடியல. அப்போ பின்னாடி ஒரு வயசானவர் ஜாலியாக உட்கார்ந்தார். யோ, நீர் முதிர்ந்தவர், ஏதாவது புத்தி சொல்லுங்க. அவர் சொன்னார், ஒரு 5 நிமிஷம் கண்ணாடி ஒன்று இறக்குங்க, ஒன்று போயிடும். இன்னொரு 5 நிமிஷம் ஏற்றுங்க, இன்னொன்று போயிடும். தப்புன்னு போயிடும், இறங்க மாட்டாங்க, உயிர் போயிடும் அப்படின்னு தைரியமாக சொன்னார் வயசானவர் பின்னாடி இருந்து. அப்போ கண்டக்டர் சொன்னார், சார் நீ சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவீர், நாங்கள் ஸ்டேஷனுக்கு யார் கம்பி என்றது யாரு அப்படின்னு ஒன்று. அவர் சொன்னாராம், 1 இல்லை 2 என் பொண்டாட்டி தான். என்ன சண்டை? காற்றுக்காக. ஆனால் இந்த நான் சொல்கிற காற்று அந்த காற்று இல்லை, சமாதானத்தை கொண்டு வருகிற காற்று, ஒருமனப்படுத்துகிற காற்று. இந்த காற்று உங்கள் மேல் வீசுவதாக. ஆதாம் முதல் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் மூக்கிலே ஊதினார். மூக்கிலே ஊதினார். எப்படி ஊதினார் சொல்லுங்க, அது செய்யணும். நீங்க ஊதுங்க, யாரும் துப்பிடாதீங்க. ஸ்தோத்திரம். சிலருக்கு ரொம்ப வேர்த்து இருந்துச்சு, நீங்க ஊதுனோன்னு அவங்க சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. ஊதினார். இப்போ இன்னொரு முறை ஊதுங்க. அநேகர் மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவங்களுக்கெல்லாம் நான் இன்றைக்கி ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூம்மா. மாஸ்க் யூஸ் பண்ண ஆரம்பிங்க, நல்லது உங்களுக்கு. ரைட்.
அவங்க ஊதுறது அவங்களுக்கே காத்து போயிடும் போல இருக்கு. சரி, எப்படியோ கீழ்ப்படிஞ்சதுக்காய் நன்றி. ஆண்டவர் ஊதினார், அவன் ஜீவாத்மாவாக மாறினான். அப்படி மாறின பிறகு அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் ஏராளமானது. அந்த காற்றுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் பெரிய தோட்டம், ஏதேன் தோட்டம். எப்படி பாஸ்டர் பெரிய தோட்டங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 2 பேர் தானே, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய தோட்டமா, ஏக்கர் கணக்காவா நீங்கள் கேட்கலாம். ஒரு ஈஸியாக புரிய சொல்கிறேன். 4 நதி ஓடுது. திருப்பூருக்கே ஒரு நதி தான், நொய்யல் நதி. இவ்வளோ பெரிய ஊருக்கு ஒரு நதி ஓடுமானால் 4 ஆறு நதி இல்லை, 6 ஆறு, 4. அப்போ நீங்கள் எழுதிய நினச்சி பார்த்துக்குங்க. நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிச்சா கொஞ்சம் இல்லை, நிறைவாய். ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணார், ஏதோ கொஞ்சம் இல்லை, நிறைவாய். அதுதான் சொல்றார் தாவீது, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த எண்ணெய் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த வண்டி ஓடும், உடனே ஆயில் மாற்றணும். எத்தனை வருஷம் ஆயில் மாற்றாம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கு உங்கள் ஆயில் மாற்றுவாராக ஆண்டவர். புது எண்ணெய். சில மிஷினுக்கு வாங்க போனோம், எங்கெல்லாம் எண்ணெய் விடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சில இடங்களில் அந்த எண்ணெய் விடாதனால ஒரு மாதிரி க்ரீச் க்ரீச் கத்துது. வீட்டுக்குள்ளே வருதா சத்தம், 10 வீடு தாண்டி கேட்குதா சத்தம், ஒரு மாதிரி சத்தம். எண்ணெய் இல்லை, ஆயில் இல்லை, அபிஷேகம் இல்லை. அதனால தான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி சத்தம். கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள ஒரு புது எண்ணெய் ஊற்றுவாராக. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். காலையில் என் அனுபவத்தையே சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் இன்னும் சொல்லவே மாட்டேன், என் கதையை சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கையில் புது எண்ணெய் எப்படியெல்லாம் கொண்டு வந்தாருன்னு 5 மணிக்கு பேசினேன். ஆனால் இன்றைக்கு நேராக வசனத்துக்கூட போக விரும்புகிறேன். என்ன சொல்ல வரேன்னா, ஸ்தோத்திரம், வடை சுடுறோம், மீன் பொரிக்கிறோம், அதே எண்ணெயை 2 வாரம் கழிச்சு அதையே மீன் பொரிப்பீங்க? இல்லை, அவ்வளோதான், பழைய எண்ணெயை ஒதுக்கிடுவீங்க. கடைக்காரன் அது வேறு வேலை பண்ணுறான், அதனால தான் இங்கே ப்ராப்ளம். அதனால் வீட்டில் மாத்திரமே அந்த அப்பளம் சுட்டுட்டா பொரிச்சிட்டா மறுபடியும் அந்த எண்ணெயை ஒதுக்கிற, அது பழைய எண்ணெய். ஆகவே 2024 மே மாதத்தில், ஜூன் மாதத்தில் இருந்த அந்த அபிஷேகம் இந்த 2025 ஜூன் மாதத்தில் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம கூட்டத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறான், உலகத்தான். எச் ராஜா, நம்முடைய மதிப்புக்குரிய பிஜேபியில் முக்கியமான பொறுப்பாளர், என்னுடைய நண்பன் அப்படிங்காதீங்க. நான் அவரை விரும்பி பார்ப்பேன், அவர் பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறதெல்லாம் அவர் சொல்லுவார், அலோலுயா அலோலுயான்னு சொல்லிகிட்டே இருக்கிறார் இப்போ கொஞ்ச நாளா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எல்லா பிஜேபி அவர்கள் வாயிலே அல்லேலூயா வருவதாக. நீ என்ன கூட்டம்? பிரசங்கம் முடிகிற வரைக்கும் சத்தம் வரணும், உங்கள் பக்கத்தில் ஒரு மாதிரி பார்க்கணும். இங்கே ஏமாந்து இந்த ஸ்தோத்திரம் நீங்கள் ஆராதிக்கிறத பார்த்து சிலருக்கெல்லாம் ஐயோ எனக்கு அந்த அனுபவம் இல்லையே என்று வேதனைப்பட்ட உங்களுக்கு அந்த அனுபவத்தை இன்றைக்கு தந்து அனுப்புவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கூட்டம் பாருங்க, எங்கள் ஃப்ரெண்டை போட்டு காட்டுறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் சொல்லுவார், அடிக்கடி இப்போ சொல்கிறார், எந்த மீட்டிங்கில் போனாலும் இந்த வார்த்தையை சொல்லி அது என்ன கேட்காதீங்க. ஆகவே நம்ம அல்லேலூயா கூட்டம். ஆமாம், நம்ம பெந்தகோஸ். என்ன கோஸு? ஆமாம், நான் ஆரம்ப ஊழியத்தில் இருக்கும்போது ஜெபிக்க தேடி வந்தாங்க. அந்த பெந்தகோஸ்ன்னு அவங்களுக்கு சொல்ல தெரில, இந்துக்களா அந்த வாயில் வரல. அவங்க கேட்டிருக்காங்க, இந்த ஏரியாவில் பிந்துகோஸ் ஒருத்தர் இருக்கிறாங்களா? என்னவா பிந்துகோஸ் இருக்கிறாங்க? பிந்துகோஸ்னா இது இல்லை, பிந்துகோஸ் இருக்கிறாங்களான்னு அந்த குடும்பம், ஓ ஆமாம் ஆமாம், இங்கே ஒரு அம்மா குண்டா இருக்கிறாங்க, வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை ஏன் காம்பவுண்டில் அவங்க குடி இருக்கிறாங்க. அந்த பிந்து கோஷிக்கிட்ட போயிட்டாங்க. பெந்த கோஷிக்கிட்ட கேட்க பிந்து கோஷிக்கிட்ட வந்து அந்த அம்மா கடைசியில் ஈஸியாக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே 120 பேர் அவர்கள் அங்கே காத்திருந்தார்கள். உலக பிரகாரமான ஒரு காற்று அடிக்குமானால் சேதத்தை உண்டாக்கும், ஆனால் ஆவியானவருடைய காற்று மாற்றத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. ஆகவே தான் அந்த காற்றுக்கு நாம் இப்படி பெயர் கொடுக்கிறோம், தெய்வீக காற்று, பரலோக காற்று, பரிசுத்த ஆவி என்னும் பெருங்காற்று என்று அதற்கு வேதம் பெயரிடப்பட்டிருக்கிறது. சாதாரண காற்று நம்ம வீசும்போது
எத்தனை காரியங்கள் நடக்கிறது. ஆனால் சர்வ வல்லவரின் காற்று சாதாரண காற்று நம்ம உடம்புல மாத்திரம்தான் படும், நம்ம ஒருவர் தான் அதை உணர முடியும். ஆனால் சர்வ வல்லவருடைய காற்று, இந்த அபிஷேக காற்று ஆவி ஆத்மா சரீரத்திலே உணர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு மாறுதல் உண்டாக்கும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எனக்கு நல்லா தெரியும், அநேகர் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக இருந்தார்கள், எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அபிஷேகம் பெற்றதுக்கு பின்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, தரம், வாழ்க்கை தரம், குடும்ப தரம் எப்படி உயர்ந்திருக்கிறது எனக்கு தெரியும். கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் இந்த அபிஷேகத்தை பெற்ற போது 3ஆம் வானம் வரைக்கும் உயர்த்தப்பட்டான். இந்த அபிஷேகம் யோவானு கிடைத்த போது பரலோக வரைக்கும் போனான். ஆகவேதான் வெளிப்படுத்துகிற விசேஷம் பரலோக காட்சி அச்சனை அப்படியே எழுதி நமக்கு பதிவு பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் இந்த அபிஷேகத்தை பெற்றால் அதற்கு மேலே கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். வேலையில் உயர்வு இல்லைன்னு நினச்சிட்டு போராடிட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, இந்த சபையில் எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், அவங்க எல்லாத்துக்கும் மனைவியும் அவரும் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க. கம்பெனியில் திடீர்னு சம்பளத்தை குறைச்சிட்டாங்க, உடனே போராடி ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் இப்போ சம்பளத்தை கூட்டி தர உதவி செஞ்சிருக்கிறார். இருக்கிறவனையெல்லாம் வெளியே அனுப்புனாங்க, இவங்க முழங்கால் போட்டு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணாங்க. இப்போ கம்பெனியில் முழு பொறுப்பு, முக்கிய பொறுப்புகளை எல்லாம் அவர் கையில் தான் கொடுத்துருக்கிறார் ஓனர். கர்த்தர் அப்படி மாற்றங்களை கொண்டு வருகிறவர். ஆமென். உங்கள் குடும்பத்தில் எதுவும் மாற்றமே இல்லைன்னு போராடாதீங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை, ஆண்டவரே அக்கினி மயமாக இறங்கி வாரும், அக்கினி நெருப்பாக இறங்கி வாரும் சொல்லி பாருங்க. அங்கே நெருப்பு, அந்த பரலோக அக்கினி நுகங்களை எல்லாம் முறிக்கும், விலங்கெல்லாம் தெரிப்புண்டு போகும். விட முடியாத பாவ வழக்கத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையான விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கு இப்படிப்பட்ட சத்தியத்தை கர்த்தர் நமக்கு இந்த செய்தி கேட்க கர்த்தர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே ஆதாமுக்கு ஒரு சின்ன மூக்கில் ஊதுனதுக்கே அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னா, இன்றைக்கு இந்த ஆராதனையில் உங்கள் மேல் கர்த்தர் ஊதுவாரானால் உங்களுக்கு அதைவிட ஆமென் ஸ்தோத்திரம் வல்லமை உங்களுக்கு கொண்டு வரும். ஆமென். ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொண்டு வரும், ஆவிக்குரிய கனிகளை கொண்டு வரும். உன்னத நிலைமைக்கு உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. ஏற்கனவே சாம் அவங்க சொன்னாங்க, யோசேப்பு, தானியேல் இவரெல்லாம் உயர்த்தப்பட காரணம் அவர்களுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி, வேறே ஆவி. ஆமென். கர்த்தருடைய ஆவி அவங்களுக்குள்ள. வாலிப தம்பி தங்கச்சி, உங்களை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சிபாரிசு தேவையில்லை, பணம் தேவையில்லை, வேற எதுவுமே தேவையில்லை. ஆவியானவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஆவியானவர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு நான் இங்கே உங்கள் மத்தியில் நிற்க ஒரே காரணம், ஆவியானவர் தான் எங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் எங்களை சரிவு செய்ய, கீழே கொண்டு வர விரும்புகிறார்கள். ஆவியானவர் விட மாட்டேங்கிறார். அவருடைய கையில் எங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். தேவன் உங்களையும் உயர்த்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த நாட்டிலே கர்த்தர் தருவாராக. விமானத்தில் யாரெல்லாம் போயிருக்கீங்க? ஃப்ளைட்டில் 1 10, இங்கே 10, இங்கே ஒருத்தருமே போல. இந்த ஏரியாவில் இங்கேருந்து பார்த்துருக்கீங்க, அங்கே கிட்ட போய் பார்த்தீங்க, கூட்டிகிட்டு போனோம். ஸ்தோத்திரம். இந்த வாரம் காணிக்கு எடுத்து எல்லாத்துக்கும் புக் பண்ணிடலாம். சரி, ஸ்தோத்திரம். கோயம்புத்தூரில் போய் பக்கத்தில் அப்படி எட்டி பார்த்துருப்போம் இல்லை? அப்படி எட்டி பார்த்து டாட்டா அப்படின்னு இருப்போம். மேலே பார்த்துட்டு ஓடி வந்து சின்னதில் வேலை வந்து அப்படி வச்சு டாட்டா, நம்ம மாமா ஓட்டுற மாதிரி இதெல்லாம் சேட்டையெல்லாம் பண்ணியிருக்கிறோம். சிலரை கர்த்தர் கொண்டு போனதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஃப்ளைட்டு, அந்த ஏரோப்ளைன் புறப்படுவதற்கு முன்பாக சொல்லுங்க, ஃபேன் சுத்த ஆரம்பிக்கும். பயங்கர சத்தமாக இருக்கும். உள்ளேயே அந்த சத்தம் உணர முடியும். சுத்த காற்று வேகமாக வர வர மேலே போயிடும். இப்போ புரியுதா? உங்களை உயர்த்துவது யார்? பரிசுத்த ஆவி என்னும் காற்று. ஆமென். வேறங்க முதலாளி உயர்த்தினா டப்புனு கீழே இறக்கி விட்டுருவான். வேற யாராவது உங்களை தூக்குனாங்கன்னா
தப்புன்னு கீழே இறக்கி விட்டுருவாங்க. நான் ஆவியானவர் தூக்குனாருன்னா எங்கேயோ கொண்டு போயிடுவார். வசனம் சொல்லுகிறது, பார்க்காம சொல்லுங்க எல்லாரும். அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலர் நடபடிகளுக்கே கீவேர்ட்னு சொல்லணுமா, திறவுகோல் வார்த்தை. அப்போஸ்தலர் நடபடிகளுக்கே ஒரு வசனம், அதுதான். பார்க்காம சொல்லுங்க, பரிசுத்த ஆவி என்னிடத்தில் வரும்போது நான் பலனடைந்து, சத்தமா சொல்லுங்க, பலனடைந்து. எருசலேம் எங்க சொந்த வீடு, சொந்த ஏரியா திருப்பூர். அப்புறம் அடுத்ததுங்க யூதேயா முழுவதும், அதாவது தமிழ்நாடு முழுவதும். அடுத்தது சமரியா, இந்தியா. அடுத்தது உலகத்தில் கடைசி வரை கர்த்தர் கொண்டு போக வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற இந்த ஆராதனையில் அநேகரை கர்த்தர் பல தேசங்களுக்கு கொண்டு போய் பல உன்னதமான இடத்திலே வைக்க போகிறார். நீங்கள் எதிர்பாராத மேன்மையான இடத்திலே கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். இந்த திருப்பூர்ல இவ்வளவு கஷ்டப்படுற உங்களை எங்கேயோ வச்சு அழகு பார்க்க போகிறார். இதை ஆவியானவர் செய்வார். இதுதான் வசனம். ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டு போவார். ஆமென். நீங்க அவருடைய இஷ்டத்துக்கு மாத்திரம் அவரை உங்க கண்ட்ரோலுக்கு இது பண்ணாதீங்க. ஆவியானவர் என் கண்ட்ரோலுக்கு தான் நீங்க வரணும்னு சொல்லாதீங்க. ஆவியானுடைய கண்ட்ரோல், ஆவியானுடைய என்ன சொல்லலாம், ஆவியானுடைய நடத்துதலுக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க குடும்பத்தை, உங்க வாலிப தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கை எங்கேயோ கர்த்தர் கொண்டு போயிடுவார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து செட்டைகள் அடித்து கழுகளைப் போல எழும்புவார்கள். ஆமென், எழும்புவார்கள். இந்த வார்த்தை கர்த்தர் தொடர்ந்து சொல்லுகிறார். முடங்கி கிடக்கிற குடும்பமே நீங்க எழும்புவீங்க. உங்க பிள்ளைகள் எழும்புவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில வீக்கா இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. அவங்கள தப்பு கணக்கு போட்டவங்களுக்கெல்லாம் அப்பதான் தெரியும். உங்களை ஒரு மாதிரி பார்த்து வேடிக்கை பார்த்து கேவலப்படுத்தின கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்பட்டு, நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், இதுவரைக்கும் இப்படி பார்த்த கண்ணெல்லாம் உங்களை, இதுவரைக்கும் உங்களை எல்லாம் இப்படி தான் பார்த்துட்டு இருந்துச்சு எல்லா கண்ணும். உங்கள் சொந்தக்காரரு, உங்களோட வேலை செய்கிறவன், உங்கள் புருஷன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள்லாம் உங்களை இப்படி தான் பார்த்தாங்க. இனி ஆண்டவர் அபிஷேக காற்று உங்கள் மேலே வீசின உடனே இனி உங்களை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? அண்ணாந்து பார்க்க வைப்பார். அப்படின்னு என்ன, நீங்க எங்க போயிருவீங்க? பரலோகம் போயிருவீங்க சொல்லல, உயர்ந்த ஸ்தானத்திலே. ஆமே, அல்லேலூயா. ஆகவே லெஸ்டர் என்ற ஒரு உண்மையான வல்லமையான தேவ மனிதர், அவருடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய காற்று எங்கெல்லாம் வீசிற்றோ அதை சொல்லி முடிக்க போகிறேன். அந்த நடந்த சம்பவம், ஸ்தோத்திரம். ஆவியானோர் காற்று எங்கெல்லாம் வீசுகிறதோ அங்கெல்லாம் ஆவியானோடு இசைந்து செயல்படுவாராம், இசைந்து செல்வாராம். ஆவியானவர் இப்படி போனால் போவாராம். இல்லை ஆண்டவரே நான் இப்படி போகிறேன்னு சொல்ல மாட்டார். நம்மெல்லாம் சொல்கிறோம் இல்லை, அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். ஸ்தோத்திரம். 7 முறை ஆவியானவர் அவருடைய ஊழியத்தை மாற்றி அமைத்தாராம். கவனிங்க, சில மாற்றங்கள் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. சில நேரத்தில் ஆவியானவரே அந்த கம்பெனியை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். பின்னாடி தான் தெரியும், அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஆண்டவரை மறுதலிச்சிருப்பீங்க, விக்கிரகத்துக்கு பின்னாடி போயிருப்பீங்க. ஏற்கனவே ஏதோ ஒரு ஆபத்து அங்கே இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, சோதனை இருக்குது. ஆகவே ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வரார். இவர் 7 முறை ஆவியானவருடைய ஊழியத்தை முற்றிலும் மாற்றினாராம். பரலோக காற்று அவரை எங்கெல்லாம் கொண்டு போகிறதோ, வேறுபட்ட ஊழியம், வித்தியாசமான ஊழியம். நான் இந்த ஊழியம் செய்ய மாட்டேன்னு அவர் சொல்லலை, இந்த ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்லலை. ஆவியானவர் கொண்டு போகிற இடத்துக்கெல்லாம் அவர் போனார். அமெரிக்காவிலே பல வருடமாய், அமெரிக்கா தேசத்திலே பல வருடமாய் பாடுபட்டு பெரிய சபையை கட்டினார். அமெரிக்காவிலேயே பெரிய சபைனா அந்த சபை தான். உள்ளே 1000 இல்ல, லட்சக்கணக்கான பேர் கூடி ஆராதிக்கிற மிகப்பெரிய சபை கட்டினார். அதை விட்டு விட்டு பிலிப்பீன்ஸ் தேசத்துக்கு போ என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு பெரிய சபையை கட்டி, இனி நம்ம வயதான காலம் அமைதியாக உட்கார்ந்து இந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்யலான்னு நினைக்கிற நேரத்தில் ஆவியானவர் பிலிப்பீன்ஸ் தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே அவர் உடனே கீழ்ப்படிந்து அந்த தேசத்துக்கு போனார். 6 மாதம், கவனிங்க,
இங்கே இவ்வளோ பெரிய சபை, ஆனால் அங்கே பிலிப்பின் தேசத்தில் 6 மாதம் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படலை, ஒரு வியாதி சுகமாகலை. ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அவங்க அந்த பெரிய ஊழியத்திலேருந்து கீழே இறங்குறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். புரியுதாம்மா? சின்ன ஊழியத்திலேருந்து பெரிய ஊழியத்துக்கு போகிறவங்களுக்கு ஒன்று அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பெரிய ஊழியத்திலேருந்து திடீர்னு கீழே இறங்குறாங்கல்ல, அதுக்கு தான் ஒரு பெரிய வேத பண்டிதர் நம்ம சர்ச்சில் வந்து சொன்னார், இதே பரமானந்தத்துக்கு நிலைமை எனக்கு வந்திருந்தால் நான் தற்கொலை பண்ணியிருப்பேன்னு சொன்னார். ஸ்டேஜ்லேயே சொன்னார், பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த பரமானந்தத்துக்கு வந்த நிலைமை எனக்கு வந்திருந்தா நான்லாம் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வேத பண்டிதர், பெரிய தெய்வ மனிதர், பெரிய தலைவர் அவர் சொன்னார். நம்ம சர்ச்சில் வந்து உங்கள் முன்னாடி பேசினார். ஞாபகம் இருக்கா? அநேகருடைய தலையை ஆட்டுறீங்க. இந்த நிலைமை உங்கள் பாஸ்டுக்கு வந்த நிலைமை எனக்கு வந்திருந்தா நான் அப்படியே அறிக்கை பண்ணார். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இப்போது அவ்வளோ பெரிய சபை கட்டி பல லட்சத்துக்கு ஊழியக்காரனாக இருந்தவர் பிலிப்பின் தேசத்தில் போய் 6 மாதம் ஒரு ஆத்துமா இல்லை, ஒருவருக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது, ஒரு ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது. ரொம்ப வேதனையோடு அமர்ந்தார். ஒரு நாள் மிகவும் நொந்து போன நிலைமையில் அவர் ரேடியோவை திருப்பினார். அன்றைக்கெல்லாம் ரேடியோ தான், இப்போ தான் டிவி, அன்றைக்கெல்லாம் ரேடியோ தான். இன்னும் ரேடியோ இருக்குது எங்கள் வீட்டில். சில பொருளை நம்ம வெளியே விட மாட்டோம்ல, அது கொடுத்து அடுத்தவங்க பிரயோஜனம் அடைவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போட்டு மூடி பல வருடமாக வச்சுருக்கிறதுக்கு யாருக்கு கொடுத்தா யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரேடியோவை திருப்பினார். போய் ரொம்ப கலக்கம். திருப்பின உடனே அங்கே ஒரு பெண்ணின் அழுகுரல் பயங்கரமாக கேட்டுச்சு, சாதாரணமாக இல்லை. 2 பிசாசுகள் அவளை துன்புறுத்துகிறது, 2 பக்கம் அவளை சித்திரவதைப்படுத்துறது, காயப்படுத்து. எல்லாரும் டிவியில் பார்த்துட்டு ரேடியோவில் அதை கேட்டுட்டு இருக்காங்க, அந்த சத்தத்தை. அவள் கதறா. அந்த தேசத்தில், பிலிப்பைன்ஸ் தேசத்தில் உடம்பெல்லாம் காயத்தை ஏற்படுத்துகிறது. தேசத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் அவர்கள் இப்போ பேட்டி கொடுக்க, யார் இந்த பெண்ணை இந்த பயங்கரமான பிசாசின் பிடியிலிருந்து தப்புவிக்க முடியும் என்று கேட்ட உடனே, கவனிங்கள், உடனே ஆவியானவர் சொல்றார், நீ போய் அந்த பெண்ணுக்காக ஜெபம் பண்ணு என்று ஒரு ஏவுதலை கர்த்தர் கொடுத்தார். சில நேரத்தில் ஏவுதலை கொடுப்பார், உடனே செஞ்சிடணும், இல்லைன்னா அந்த ஆத்மா போயிடும். இவருக்கு ஆவியானவர் ஏவுதலை கொடுக்கிறார், நீ போய் அந்த பெண்ணுக்காக ஜெபம் பண்ணு. அவர் போனார். போய் ஜெபம் பண்ணின போது அற்புதம் நடந்தது. நான் சொல்கிறேன், அதுக்கு பிறகு 6 மாதம் அவருடைய ஊழியத்தில் 3 லட்சம் மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நூற்றுக்கணக்கான சபைகள் எழும்பிற்று. இப்போ அல்லேலூயா. அங்கிருந்து தான் இங்கே கொண்டு வந்தார். இங்கே 6 மாதம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் என்ன ஊழியத்தில் தண்டிக்கிறாரோ, இப்படியெல்லாம் என்ன வரும். சிலர்லாம் சொல்லுவாங்க, இவர் என்ன பாவம் செஞ்சாரோ, என்னையெல்லாம் இப்படி என்னெல்லாம் பேசினாங்க, இப்போவும் பேசி கொண்டிருக்காங்க சிலர். அதெல்லாம் நம்ம அமைதியெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கோம். அநேகருக்குள்ளே கேட்கறது இல்லை, உள்ளத்துக்குள்ளே இருக்கும். சும்மாவா நடந்திருக்கும். என்னமோ என்ன சொல்லுவாங்க, புகை நெருப்பு இல்லாமையா புகையும். பேசுற குறைச்சல் இல்லை, எல்லாரையும் கேட்டுட்டு தான் இருக்கும், உள்ளே வச்சுட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த 6 மாதம் அவர் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. சொந்த மனைவி என்ன பேசியிருக்கும், பிள்ளை என்ன பேசி, நீ எல்லாம் பொழைக்க தெரியாதவையா, உன்னை நம்பி கல்யாணம் பண்ணனே, அமெரிக்காவில் எப்படி இருந்தேன், என் வாழ்க்கை ஏசியாக இருந்துச்சு, இங்கே கொண்டு வந்து என்னை இப்படி பண்ணிட்டியேன்னு பேசியிருப்பாங்க. எல்லாம் பொறுமையாக கேட்டார். நடந்தது என்ன, 6 மாதம் கழித்து ஒரு பெரிய எழுப்புதல். ஆமென். 3 லட்சம் மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அமெரிக்காவில் விட இங்கே பயங்கர கிரியை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். மீண்டும் பரலோக அபிஷேகம் காற்று ஊழியக்காரரை பார்த்து சொல்லுது, உடனே அவர் மேலே அந்த காற்று வீசுகிறது. உடனே அமெரிக்காவுக்கு திரும்பி போ. என்ன எப்படி இருக்கும் அமெரிக்காவுக்கு? நீ விட்டு வந்த அந்த ஊழியத்துக்கு திரும்பி போ. அது உன் சபை தான், உன் ஜனங்க உன்னோட சேர்ந்து கஷ்டப்பட்ட சபை தான், இப்போ அங்கே போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமீன் சத்தம் வர மாட்டேங்குது. இதை தீர்க்கதரிசனமாக வார்த்தையை எடுத்துக்கங்க. சோத்ரா. அவர் பேசாமல் திரும்பி போயிட்டார்.
பேசாமல் ஆவியானுகிட்ட வாதாடாமல். ரொம்ப கஷ்டங்க. ஆவியானவர் இப்படியெல்லாம் பேசுவாரா, ஆண்டவருக்கு பைத்தியமா அப்படியெல்லாம் நம்ம கேட்டுருவோம். அவர் அமைதியாக திரும்பி போனார். அவர் சொல்கிறார், கேளுங்க, நான் தொடர்ந்து அந்த தேசத்திலே தொடர்ந்து இருந்திருப்பேன், ஆனால் அங்குள்ள ஜனங்கள் எல்லாரும் என்னை கனம் பண்ணி என்னை தொழுது கொள்ள ஆரம்பித்திருப்பார்கள், என்னை வணங்க ஆரம்பித்திருப்பார்கள். இயேசுவை விட்டுட்டு என்ன சாமி கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் மகிமையின் பிரசன்னத்தால் நிரப்பி வைத்திருந்தார். அவரை பார்க்கும் போதே பாவ உணர்வு உண்டாகும். அந்த வீதியில் காரில் போயிட்டு இருப்பாங்க. அந்த வீதி அவர் வீட்டை தாண்டும் போதே காரில் இருக்கிற பிசாசுகள் அலறி ஓடுமா. அந்த ஏரியாவில் இருக்கிற சினிமா தேட்டர்லாம் அடைக்கப்பட்டது. அந்த ஏரியாவில் இருக்கிற பாட்டில் என்ன சாராய் கடைகள்லாம் அடைக்கப்பட்டு, இவர் போய் போரிடலை. அவருடைய மேலிருந்த அபிஷேகம், அவர் அதுதான் ஆண்டவர் உடனே தன்னுடைய தேசத்துக்கு அழைத்து விட்டார். என்ன சொல்றனா, இந்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு ஆளுகைக்கு முழுவதுமாய் இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுப்போமானால், அல்லேலூயா, அவருக்கு ஒரு பேர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர். கண்ட்ரோல் பண்ணி உங்களை நடத்துவார். குடும்பத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்கள் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஊழியர் விசுவாசிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாம் எல்லை மீறி போகிற சூழ்நிலைக்கு வெளியிருந்து கற்றுக் கொடுக்க சில பொல்லாத ஆவிகள் இருக்குது. உங்கள் பாச கேள்வி கேளு, தசமாக கொடுக்காத, எந்த மீட்டிங் போகாத, ஆராதனைக்கு வந்துரு, இப்படிப்பட்ட உபதேசங்களை சொல்லி கொடுக்க வெளியே ஒரு குரூப் இருக்குது. எதிர்க்கிற ஆவிகள் உள்ளே இருந்துட்டு நீ நல்ல கேள்வி கேளு அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்க ஒரு வெளியே ஒரு குரூப் இருக்குது. ஆனால் நம்முடைய ஆவியானவர் ஒரு கட்டுப்பாட்டின் ஆவியானவர். இந்த அபிஷேக காற்று எப்பொழுதும் ஒரு மகிமையின் பிரசன்னமாக இறங்கி வரும். என்ன பிரசனம்? இந்த பிரசன்னத்தால் நமக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆமென். இந்த பிரசன்னத்தால் ஒரு தெய்வீக சந்தோஷம், சமாதானம் உண்டு. அந்த தான் எல்லாம் சாம் சொன்னாங்கல்ல, பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். தெய்வ பிள்ளையே, இந்த ஆறுதல் இல்லாமல் அடிக்கடி அழுது நொந்து வேதனையாக இருக்கிற உங்களுக்கு ஆவியானவர் ஒரு நல்ல, அவருக்கு இன்னொரு பெயர் தேச்சரவாளன். சத்தமா சொல்லுங்க, தேச்சரவாளன். இந்த நாளிலே ஸ்தோத்திரம், அருமையான இந்த ஸ்டான்லி எபினேசர் குடும்பத்துக்கு அவர் அந்த ஆறுதலின் தேவனாய் இருப்பாராக. ஆமே. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு அவங்க ஜெபம் பண்ணி அவ்வளோ, உங்கள் வீட்டில் சிலர் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள அற்பமாக நினைக்கிறீங்க, அவங்க இல்லாட்டி தான் அது அருமை தெரியும். கர்த்தர் அப்படிப்பட்ட துணைவியாரை உங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அற்பமாக பேசாத, வாயை மூடு, உனக்கு தெரியாது, நீ வெளியே வராது, வீட்டுக்குள்ளேயே கடன் பூட்டி வைக்காதீங்க, அவங்கள வெளியே கொண்டு வாங்க, உங்களோட அழைச்சிக்கிட்டு வாங்க. கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ஆண்டுடைய வல்லமை, ஜெப வல்லமை. அவர்கள் சும்மா வரும்போதே அநேக குடும்பங்களுக்கு ஆறுதலை அவர்கள் மூலமாய் கர்த்தர் கட்டளையிடுவார். போகும் இடமெல்லாம் பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம், செல்லும் இடமெல்லாம் செழிப்பு. அல்லேலூயா. கர்த்தர் அநேக அப்படிப்பட்ட ஜனங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அந்த அனுபவத்துக்குள் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சங்கீதம் யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 14 வாசிக்க வேண்டாம். ஆவியானவருடைய பெயர் தேற்றரவாளன். இன்னொரு பெயர் சொல்லி இருக்கிறது 66ஆம் ஏசாயா 66:13. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அருமையான தெய்வ பிள்ளையே, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11-12. ஒரு பெருங்காற்று ஒரு நாள் எலியாவின் மேல் வீசினது. யெசபேல் என்ற ராணியின் பயமுறுத்துதலுக்கு எலிசா சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டார். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ணினார். சிலர் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பயமாக இருக்கு. எங்கே போனாலும் வந்து நிற்கிறான், எங்கே போனாலும் ஃபோன் பண்ணுறான். உங்களுக்கு சில ஆட்களை பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு பயம் வந்து கொண்டு இருக்கிறார். வல்லமையான ஊழியன் எலியாவுக்கு இதே நிலைமை தான். ஒரு பயமுறுத்துகிற ஒரு ஆவி உங்கள் குடும்பத்தில் இருக்கா? அப்படி வரும்போதே அவங்கள முகத்தை பார்த்த ஒரு மாதிரி ஆராதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல. உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? அந்த வசனத்தில் வீட்டில் போய் வாசிங்க. எத்தனை ஆறுதல் பாருங்கள். 11-12 19ஆம் அதிகாரம் 11-12 கர்த்தர் எலியாவை பலத்த பெருங்காற்று உண்டாயிற்றுன்னு வாசிக்கிறோம். அந்த காற்றிலே கர்த்தர் இருந்தார்னு சொல்லியிருக்கிறோம், வாசிக்கிறோம். அந்த காற்றின் பின் பூமி அதிர் உண்டாயிற்று.
பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் அங்கே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அந்த பிரச்சனையில ஆவியானவர் மகனை ஆறுதல், மெல்லிய சத்தம்னா ஆறுதல். ஆமே, வேகமா அப்படி இல்லை, மெல்லிய. எப்போ சாப்பிட்டா பேசுகிறவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களா? எப்பவுமே சத்தம் ஒரு மாதிரி உயர்த்தி கத்திக்கிட்டு இருக்கிறவங்களும் வீட்டில் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். மெல்லிய நம்முடைய ஆண்டவர் அமைதலாக பேசும்போதே ரொம்ப ஆறுதலாக இருக்கும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணியும் ஆறுதல் வார்த்தை கிடைக்கலையா? ஆவியானவர் உங்களுக்கு நல்ல ஆறுதல் வார்த்தை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இன்றைக்கு அந்த பயப்படுகிற அந்த காரியங்களை நீக்கி ஆறுதலையும் தைரியத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை அனுப்ப போகிறார். எந்த காற்று? எந்த காற்று? பரலோக காற்று. என்ன காற்று? பரலோக காற்று. பரிசுத்த ஆவி என்னும் காற்று உங்கள் மேல் இப்போ வீச போகிறார். எத்தனை பேருக்கு இந்த காற்று என் மேலே வீசணும்? நான் ஆறுதல் இல்லாமல் வந்திருக்கிறேன். இந்த மகிமையின் பிரசன்னம் என்னை நிரப்பி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆவியில் நிரம்பி என் பக்கத்தில் நிரம்புறது, ஆராதிக்கிறத பார்த்தா பொறாமையாக இருக்குது. இன்றைக்கு என்னை நிரப்பணும், புது எண்ணெய் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க தயவாக எழும்பி நில்லுங்கள். யாரும் காணிக்கை கவரை பார்க்காதீங்க, காணிக்கை போகணுன்னு நினைக்காதீங்க. போடுங்க, ஆண்டவர் கொடுங்க, நீங்கள் கொடுப்பீங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் கீழே வைங்க, எல்லாத்தையும் கீழே வைங்க. எழும்புங்க, குழந்தைகளை தூக்குங்க, தூங்குகிற குழந்தைய தூக்குங்க. கர்த்தர் அந்த குழந்தை மேலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார். எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை பரிசுத்தாவினால் துள்ளிட்டு. பெரியவங்க மாத்திரம் இல்லை, இன்றைக்கி குழந்தைகளெல்லாம் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நல்ல முதிர்ந்த விசுவாசிகள் உள்ளே இருக்கக்கூடாது, வெளியே வந்துடுங்க. சிலரை கர்த்தர் தூக்கி வீசும். இந்த அபிஷேக காற்று தாங்க முடியாது. அந்த பல ஆவியானவருடைய வல்லமை வரும்போது வேறு கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க மேலே ஏதோ பிசாசு நினச்சிடாதீங்க. ஆவியானுடைய வல்லமை தாங்க முடியாமல் கீழே சாய்வாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கண்ண முடியும், உங்கள் மேலே சாஞ்சு உங்களுக்கு ஏதோ பாதிப்பு வராமல் பார்த்துக்கணும். நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல நீங்கள் உள்ளே இருந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆராதிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெளியே வாங்க, ஊழியம் செய்யுது தான் வாய்ப்பு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். லீடர்ஸ் ஆண்கள் அப்படி இருப்பானா வெளியே வாங்க. உங்கள் நல்ல ஆவில் நிறைவில் இருந்தீங்கன்னா, டெய்லி ஆவில் நிரம்பி ஜெபிக்கிறவங்க மாத்திரம். அந்த அனுபவம் இல்லைன்னா நீங்கள் அமைதியாக உள்ளே இருங்க. காணிக்கை யாரும் எடுக்காதீங்கம்மா. யாரோ காணிக்கை எடுக்கிறாங்களா? எடுத்துட்டாந்தாங்க. சாரி, உங்கள் வேகத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க. கொஞ்ச நேரம் இல்லை, இந்த அனுபவம் எப்பவுமே கிடைக்காது. இன்னொரு அடுத்த வருஷம் அப்படின்லாம் இன்றைக்கி. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த அனுபவம் இப்போ கிடைக்கலன்னா நீங்கள் வீட்டில் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசித்து கொண்டே இருக்கும்போது, அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் என்று பாடிக்கொண்டே இருக்கும்போது, நீங்கள் கம்பெனியில் டெய்லர் வேலை தைச்சிட்டு இருக்கும்போது சரி, நீங்கள் வாகனங்கள் ஓட்டிக்கொண்டு எல்லாரும் நன்றி சொல்லி கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் குறைவாக இருக்கிறதுனால இப்போது காணிக்கை நீங்கள் எடுக்கலாம். நாங்கள் நிறுத்த முடியல ஜெபத்தை, கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சேர்லாம் எடுத்துடணும்னு இருந்தோம். இந்த வாரம் எல்லாரையும் கீழே உட்கார வச்சு நல்ல அபிஷேகத்துக்குள்ளே வழி நடத்தும் ஒரு ஆசை. சீக்கிரம் அது நிறைவேறும். இன்றைக்கி அநேகர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அதுக்கு பக்குவப்படுத்துவாராக. வேகமாய் காணிக்கை எடுங்கள். ஸ்தோத்திரம். ஜெபித்து நாம் முடிப்போம். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டோம், ஆசீர்வாதம் சொல்லி நாம் முடிப்போம். தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் டெய்லி வாசிங்க. வாலிப தம்பி தங்கச்சி பெற்றோரே, அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அந்த பாடலை அடிக்கடி பாடிக்கொண்டே இருங்கள். நன்றிம்மா, காணிக்கை எடுக்கிற ஊழியத்தில் உதவியாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் செய்கிற ஊழியத்துக்காக. பிரைஸ் காட். எல்லாம் சோத்து கண்ணை மூடிருங்க. சிலர் கர்த்தர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. காணிக்கை போட்டவங்க அங்கங்கே பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரும் கண்ணை மூடுங்க. குழந்தை மேலே கை வைங்க, நீங்களே கை வைங்க, பிள்ளைகள் மேலே கை வைங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளையும் நிரப்புறார். ஒரு விசேஷித்த அபிஷேகம். ஹல்லேலூயா. மகிமையின் ஆவியானவர் சொல்லுங்க, மகிமையின் ஆவியானவர், மகிமையின் பிரசன்னத்தால் சொல்லுங்க, மகிமையின் பிரசன்னத்தால். நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் பிரசன்னம்
இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஆறுதல் படுத்தட்டும், பலப்படுத்தட்டும், பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு நீர் கிரியை நடப்பித்துக் கொண்டு இருப்பதற்காய் நன்றி. எங்கள் சபை மேலே ஆவியானவர் ஊட்டப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் பெற்ற இந்த சபைக்கு விரோதமாக எழும்பின நுகங்கள்லாம் முறிக்கப்பட்டு போகட்டும். சத்துருக்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்களா? சத்தமா சொல்லுங்க, ஓடி போவார்களாக. சொல்லுங்க, ஓடி போவார்களாக. உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போவதாக. சத்தமா சொல்லுங்க, இந்த சபைக்கு விரோதமாய் வாய்க்காதே போவதாக. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. வாய்க்காமல் பொல்லாப்பு. சத்தமா சொல்லுங்க, ஆவியில நிரம்பி சொல்லுங்க, பொல்லாப்பு நேர ஒண்ணு நடக்காது. வாத கொரோனா மறுபடியும் வராது இயேசுவின் நாமத்தில். ஓ, இந்த ஆவியில நிரம்பி சொல்லும் போது அப்படியே கர்த்தர் செய்வார். என் சபை பல ஆயிரங்களாய் பெருக செய்வார். பல ஏக்கர் இடத்தை வாங்க கிருபை தருவார். பெரிய கல்லறை தோட்டத்தை வாங்க கிருபை தருவார். இந்த பட்டணத்தில் இந்த சபையின் மூலமாய் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அதற்கு என்னை கருவியாய் பயன்படுத்துவார். சாதா ராதா ரபா கபாலபா. ஓ ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. படிக்காதவர்கள், கிராமத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் பயன்படுத்தும். எழுப்புதலுக்கு இவர்கள் ஒவ்வொருவரையும் கருவியாய் பயன்படுத்தும். இருக்கிற ஸ்கூல்ல, ஆபீஸ்ல, ஆண்டவரே கம்பெனியில, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தி ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரையும் மகிமையின் பிரசன்னத்தால் நினைப்பினதுக்கு நன்றி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் சந்தோஷமா போங்க. வீட்டிலேயே சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் சந்தோஷமா போங்க. வீட்டிலேயே கர்த்தர் உங்களை